கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனி வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் இந்த பிள்ளையை விடவும் என்னை நேசிக்கிறானா, எனக்கு கீழ்ப்படிவானா என்று சொல்லி தேவன் சோதித்தார். எப்படி என்றால், அந்த ஒரே குமாரனை எனக்காக நீ பலியிடு, தகன பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மகனை பலிபீடத்திலே வைத்து அங்கே தகன பலி இட போகும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி தேவன் தடுத்து நிறுத்தினது மட்டுமல்ல, அது பக்கத்திலே ஒரு முட்பதிலே ஒரு ஆடு அங்கே சிக்கி இருந்ததை தேவன் அப்படி இருக்க செய்து அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து ஆபிரகாம் பலியிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த தகன பலியிட்ட அந்த இடத்துக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதன் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். யெகோவா ஈரே என்ற அந்த ஆபிரகாமின் தேவன் கர்த்தருடைய பர்வதத்திலே அவருக்கு பார்த்து கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை சோதித்தது கடினமான காரியமாக இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக தேவன் அங்கே அவருக்கு தேவையானதை அங்கேயே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல தேவைகளோடு காணப்படலாம். நாம் நினைக்கலாம், இது யார் நமக்கு செய்வார் என்று, எப்படி இது நமக்கு கிடைக்கும் என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், யெகோவா ஈரே என்று ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஈரேயாகவே அவர் இருக்கிறார், அவர் வெளிப்படுவார் என்று தேவன் திட்டமும் தெளிவுமாக இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவரே நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தாவீது ராஜா அதனால தான் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. அந்த பர்வதம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்ளுவார். ஆகவே நாம் கலங்க வேண்டாம். கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், அவரையே நாம் தேடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் பெற்று அவருக்கண்டு சாட்சிகளாய் வாழ்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. நீரே எல்லாவற்றையும், எங்களுக்கான எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கு தேவையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிங்க. எப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று தேவன் வெளிப்பட்டீரோ, அப்படியே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுக்காக நீர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர் என்றபடியாகவே வெளிப்படுகிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.